சர்வதேச அரசியல் சூழல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் அச்சத்தை அதிகரித்துள்ளதுடன் உலக எரிசக்தி சந்தையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதேவேளை ஹோர்முஸ் நீரிணையில் தொடரும் தாக்குதல்கள், இந்திய சரக்கு கப்பல் மூழ்கடிப்பு மற்றும் உலக நாடுகளின் பாதுகாப்பு கவலைகள் ஆகியவை சர்வதேசத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளன. இதேவேளை சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தனது இராணுவ நடவடிக்கை இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதை தொடரும் என்ற வாசகம் மூலம் சூசகமாக தெரிவித்திருக்கின்றார். வெள்ளிக்கிழமை அதிகாலை பெய்ஜிங்கிலிருந்து தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் அவர் இந்த விடயத்தை அறிவித்திருக்கின்றார். அதில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடனான சந்திப்பு மற்றும் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து நீண்ட விளக்கம் ஒன்றை அளித்துள்ள ட்ரம்ப் தனது 16 மாத கால ஆட்சியில் அமெரிக்கா அடைந்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வெனிசுலாவுடனான உறவு குறித்து பெருமிதம் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் ஈரானின் இராணுவ வலிமையை சீர்குலைக்கும் நடவடிக்கை இன்னும் முழுமையடையவில்லை என்பதையும் அவர் அதில் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். தற்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு பலவீனமான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள சூழலில் ட்ரம்பின் இந்த கருத்து தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கப்படலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. சீனாவுக்கு புறப்படுவதற்கு முன்னதாகவே ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இப்பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தெரிவித்துள்ள போதிலும் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளன. இதேவேளை ஈரானுக்கு இராணுவ உபகரணங்களை வழங்கப் போவதில்லை என சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். பெய்ஜிங்கில் இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையிலும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்ததாக ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். எவ்வாறாயினும் ஈரானுடனான சீனாவின் பொருளாதார உறவுகளை, குறிப்பாக எண்ணெய் கொள்வனவை ஷி ஜின்பிங் வலியுறுத்தியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானிலிருந்து அதிகளவிலான எண்ணெயை சீனாவிற்கு விற்பனை செய்வதாகவும் அதனைத் தொடர்ந்து முன்னெடுக்க விரும்புவதாகவும் சீன ஜனாதிபதி தன்னிடம் கூறியதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவதை சீனா விரும்புவதாக தெரிவித்த ட்ரம்ப் அந்த நீரிணை ஊடாக பயணிக்கும் கப்பல்களிடம் ஈரான் கட்டணம் வசூலிப்பதாக வெளிவரும் செய்திகள் குறித்து சீன தலைவர் அதிருப்தி வெளியிட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணை அனைத்து வர்த்தக கப்பல்களுக்காகவும் திறந்துவிடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. புதுடெல்லியில் பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை மந்திரிகளுக்கான கூட்டத்தின் போது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்ஷி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் அராஜகத்திற்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணையானது அமெரிக்க ஆக்கிரமிப்பால் அதன் முற்றுகையால் தற்போது அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பார்வையில் ஹோர்முஸ் நீரிணை அனைத்து வர்த்தக கப்பல்களுக்காகவும் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் எங்களுடைய கடற்படையுடன் ஒத்துழைக்க வேண்டும். நாங்கள் எந்த தடையையும் உருவாக்கவில்லை. அமெரிக்காவின் முற்றுகையால் அது உருவானது. அமெரிக்காவால் உருவான இந்த தடுப்பு நடவடிக்கைகளை நீக்கினால் இந்த சிக்கலான நிலைமை முடிவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். இது இப்படி இருக்கு, ஹோர்முஸ் நீரிணையில் ஓமானிய கடல் எல்லைக்குள் ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதலால் இந்திய சரக்கு கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது. தாக்குதலின் பின்னணியில் யார் என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் மார்ச் மாதம் முற்றுகை விதிக்கப்பட்டதிலிருந்து ஈரானின் அனுமதியின்றி ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் வணிக கப்பல் போக்குவரத்தை ஈரான் இராணுவம் குறிவைத்து வந்துள்ளதால் இந்திய கப்பல் மீதான தாக்குதலின் பின்னணியில் ஈரான் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதனிடையே இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சகம் குறித்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது. தாக்குதல் நடத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்திருக்கின்றது. வணிக கப்பல் போக்குவரத்தும் பொதுமக்களான மாலுமிகளும் தொடர்ந்து குறிவைக்கப்படுவதை இந்தியா வன்மையாக கண்டிப்பதாகவும் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. எம்பி ஹாஜி அலி என்ற அந்த கப்பலானது சோமாலியாவின் ஃபெர்ஃபரா துறைமுகத்திலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜா துறைமுகத்திற்கு கால்நடைகளை கொண்டு சென்றுள்ளதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெளியாகியிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் மே 13 அதிகாலை 3:30 மணியளவில் ஓமானின் வடக்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள லிமா அருகே கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதம் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் பிரதான கப்பல் போக்குவரத்து பாதைகளை முடக்கிய நிலையில் உருவான ஒரு புதிய கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை அந்த சரக்கு கப்பல் பின்தொடர்ந்து சென்றதையே இந்த தாக்குதல் நடந்த இடம் சுட்டிக்காட்டுகிறது. மேலும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என ஒரு நடவடிக்கையை துவங்கியதன் பின்னர்
பாதுகாப்பான பயணத்திற்காக தற்போது தாக்குதல் நடத்தப்பட்ட பாதையை பயன்படுத்துமாறு அமெரிக்க கடற்படை மாலுமிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றது. ஆனால் இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக செயற்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பானது என அமெரிக்க கடற்படை அறிவித்துள்ள இந்த வழித்தடத்தில் பயணித்த 4 கப்பல்கள் மே 4 மற்றும் 6 ஆகிய திகதிகளில் தாக்குதலுக்கு உள்ளாயின. மற்றொரு கப்பல் நூலுலையில் தப்பியது. இருப்பினும் ஒரு மாதத்திற்கும் மேலாக சிறிய இந்திய கப்பல்கள் உட்பட ஏராளமான கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க இந்த பாதையை பயன்படுத்தி வருகின்றன. ஆனால் ஈரான் இராணுவத்தின் பார்வையில் சிக்காமல் மிக ரகசியமாகவே இந்த கப்பல்கள் அந்த பாதையை கடந்துள்ளன. இருப்பினும் வரும் 10 நாட்களில் நடந்த 5 தாக்குதல்கள் ஹோர்முஸ் நீரிணையின் மீதான தனது பிடியை ஈரான் தற்போது மேலும் வலுப்படுத்த எண்ணியுள்ளது என்பதையே காட்டுகின்றன. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகள் தொடங்கியதிலிருந்து வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் 30க்கும் மேற்பட்ட பதிலடி தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. தாக்குதலில் இருந்து தப்புவதற்காக சில கப்பல்கள் ஈரானின் பிராந்திய நீர்வழிகள் மற்றும் அதன் கடற்கரையோரமாக செல்லும் பாதைகளை தெரிவு செய்து பாதுகாப்பான பயணத்திற்காக ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதென்பது இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இதேவேளை ஈரானுடனான போர் நீடித்து வருவதால் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான பாதிப்புகளை கட்டுப்படுத்த ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தீவிரமாக முயன்று வருகின்றனர். போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை குறைந்து வருவதால் அதிகரித்து வரும் எரிபொருள் விலையை குறைக்க புதிய வழிகளை அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். இந்த வாரம் ஜனாதிபதி ட்ரம்ப் மத்திய பெட்ரோல் வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் திட்டத்திற்கு தனது ஆதரவை வழங்கியுள்ளார். இதன் மூலம் ஒரு கேலன் எரிபொருளுக்கு 18 சென்ட் வரை விலை குறைய வாய்ப்புள்ளது. தற்போது அமெரிக்கா முழுவதும் ஒரு கேலன் பெட்ரோலின் சராசரி விலை $4.50 உள்ளது. ஆரம்பத்தில் இந்த வரி இரத்து திட்டம் அவசியமற்றதாக கருதப்பட்டாலும் தற்போது வெளியேற்றம் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதால் இந்த நடவடிக்கை அவசர தேவையாக மாறியிருக்கின்றது. வெள்ளை மாளிகைக்குள் நிலவும் ஒருமித்த கருத்தின்படி போர் தொடங்கியதிலிருந்து எரிபொருள் விலை 50% வரை உயர்ந்துள்ளதால் நுகர்வோருக்கு உடனடி நிவாரணம் வழங்கும் வகையிலான ஒரு நடவடிக்கை இப்போது தேவைப்படுகிறது. வரலாற்று ரீதியாக ஒரு கேலன் பெட்ரோல் $4 தாண்டும் போது அது பொதுமக்களிடையே பெரும் கோபத்தையும் பொருளாதார கவலையையும் தூண்டுகிறது. இதன் விளைவாகவே ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவின் நுகர்வோர் பணவீக்கம் 3.8% அதிகரித்துள்ளது. இது கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத உயர்வாகும். சமீபத்திய கருத்து கணிப்பின்படி 60%க்கும் அதிகமான அமெரிக்கர்கள் எரிபொருள் விலையேற்றத்தால் தங்கள் குடும்ப நிதிநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கின்றனர். இதன் காரணமாக ட்ரம்பின் பொருளாதார செயற்பாடுகளுக்கான அங்கீகாரம் 30% குறைந்துள்ளது. மேலும் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் விலை உயர்வு காரணமாக குடியரசுக் கட்சி நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடும் என்று அக்கட்சியினர் அஞ்சுகின்றனர். 7 மாகாணங்களில் பெட்ரோல் விலை ஏற்கனவே ஒரு கேலனுக்கு $5 தாண்டிவிட்டது. முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு பெட்ரோல் விலையேற்றம் எப்படி பலவீனமாக அமைந்ததோ அது இப்போது நமக்கே மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது என்று வெள்ளை மாளிகையின் அரசியல் ஆலோசகர் ஒருவர் கவலை தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த இடையூறுகளை சமாளிக்க தகுந்த திட்டங்களை ஜனாதிபதி ட்ரம்ப் வைத்திருப்பதாகவும் அமெரிக்காவின் சொந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் டெய்லர் ரோஜர்ஸ் தெரிவித்திருக்கின்றார். மேலும் உலக தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.